ஆக ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய பலன்களை தரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம், அப்புறம் பிரிஞ்சு போன அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம், பூர்வீக சொத்து கிடைக்கிறது, இடமாற்றங்கள் ஆவது, இப்படி பல தரப்புலையும் ரிஷபராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பெரிய சர்ஜரிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு நல்லபடியாக நடக்கிறது. இப்படி ரிஷபராசிக்கு டாப் கிளாஸாக இருக்குது ஏழரை சனி. பொதுவாக இந்த ஆண்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குரு பகவான் வந்து உங்க 2ஆம் இடத்துல இருக்காரு. குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த காலி பண்ணுவார். அவர் பார்க்குற பார்வை அந்த இடத்த தான் நல்லது பண்ணுவார். அதனால் 2ஆம் இடம் இது தனம், வாக்கு, குடும்பம், இங்கெல்லாம் சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்க தான் செய்வார். இதான் உண்மை. இப்போ பணம் வரும், சுப செலவை செய்ய வைப்பார், பணத்தை காலி பண்ண வைப்பார், வாக்கை கொடுத்துட்டு மாட்டிக்கிறதுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவார். நல்ல வாக்கு தான். அது மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் கொண்டு வருவார். ஆனால் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இதே குரு பகவான் உங்களுக்கு இந்த 3த்துலையுமே தனம், வாக்கு, குடும்பம், இந்த 3த்துலையுமே உச்சக்கட்ட யோகத்தை கொடுப்பார். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து குரு பார்க்கக்கூடிய இடங்கள் 5, 7, 9ல் அவர் துலாம், தனுசு, கும்பம் இந்த இடங்களை பார்க்குறாரு. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு 6, 8, 10 இந்த இடங்களை பார்க்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து எதிரிகளை காலி பண்ணி விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுத்தி வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாசிட்டிவாக கொடுத்து எல்லாம் பண்ணக்கூடிய குரு, குழந்தைகள் நலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய குரு, செகண்ட் ஆஃப் த இயரில் அப்படியே இன்னொரு விஷயம் உங்களுக்கு செல்ஃபாக க்ரோத்து, செல்ஃப் க்ரோத்து, பெரிய அளவில் வந்து ப்ரமோஷன்ஸு, பெரிய அளவில் வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் ஏற்படுத்துவார். இது வந்து செகண்ட் ஆஃபில். பொதுவாக ரிஷபராசிக்கு இந்த ஆண்டே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி பண சேர்க்கை வந்து அதிகமாகும். பணம் வந்துட்டால் முதல்ல நம்ம எதில் கவனம் செலுத்தணும் தெரியுமா? அதுக்கு எதை அதை அந்த பணத்தை எந்த பொட்டியில் வைக்கலாங்கிற அதில் இல்லை, மைண்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுல நம்ம யோசிக்கணும். யாருக்குமே திடீர்னு பணம் வந்துட்டால் புத்தி ஆஃப் ஆகிடும், தலகால் தெரியாமல் குதிப்போம். நம்ம வந்து சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. அப்போ அந்த பணம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல நிதானத்துக்கு வரணும். ஹைப்பாக ஆகக்கூடாது, குதிக்கக்கூடாது. சந்தோஷத்தை ஒரு நாள் சும்மா ஏதோ ஒரு இடத்துல போய் என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதோட தலைக்கு ஏற்றிக்காமல் இருக்கிறத ஹேண்டில் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள்லாம் வருது. நீங்கள் இப்போ கவனமாக இருந்தலைன்னா மைண்டை விட்டுட்டிங்கன்னா பின்னாடி கவனம் வந்த பணத்தை காப்பாற்றுறது கஷ்டமாயிடும். அப்போ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தது பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் ஒன்றா செய்யக்கூடிய நேரங்களில் முதல் 6 மாதத்துலேயே நடந்துடும். அதே மாதிரி குழந்தைகளுடைய சக்ஸஸ் எல்லாம் நீங்கள் நேரில் நீங்கள் நிறைய பார்க்கலாம்.